கேரளா சூப்பர் ஸ்டார் அன்பு வணக்கம் சார். கேரளா சூப்பர் ஸ்டார் அன்பு வணக்கம் சார். நான் ஒரு சினிமா கதையாசிரியர். கேரளா சூப்பர் ஸ்டார்னா 3 பேர்த்த சந்திக்க போகிறேங்க சார். மம்புட்டி சார், மோகன்லால் சார், சுரேஷ் கோபி சார். இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறுறேங்க சார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை வந்து நேரில் சந்திக்கிறேங்க சார். இன்றைக்கி தேதி 11/5/2024, 12ஆம் தேதி 5வது மாதம் 2024 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை காலையில் 3 பேர்த்தையும் சந்திக்க வரலான்ருக்கேன் சார். எதுக்கு எதனால் என்னன்னு கேட்பீங்க. நான் ஒரு சினிமா கதை, கவிதை, கற்பனை, கட்டுரை, பாடல், நகைச்சுவை ஆசிரியர், எழுத்தாளர். சேலம் மாவட்டம் வீரகனூர் கிராமம், தலைவாசல் வட்டம், தமிழ்நாடு, இந்தியன். ஏடா தமிழ்நாட்டுக்காரன் கேரளாவில் வந்து கதை சொல்கிறானேன்ட்டு ஆச்சரியப்படுவீங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஏற்கனவே இந்த கதை, வசனம், பாட்டு, நகைச்சுவை, பாடலாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நானும் சென்னை சுற்றி வந்து சலித்து புளிச்சு போச்சு சார். யாரும் கண்டுக்கல, கேட்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் போய் சொல்லிக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்கன்ட்டு. தமிழ்நாடு நிலவரம் சரியில்லை. சரி, அதை விட்டுருங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபேஸ்புக்லேயும், யூடியூப்லேயும், மற்ற சோசியல் மீடியாவிலையும், டிவிலையும், பத்திரிக்கை உலகத்துலேயும் கேள்விப்பட்ட வரைக்கும் கேரளா எவ்வளவோ பரவாயில்ல, கேரளாவில் போய் கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டேங்க சார். நீங்கள் 3 பேர்த்தில் 3 பேரும் நடிக்கலாம், இல்லை 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நடிக்கலாம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான கதை, புதிய சினிமா கதை. மகாத்மா காந்தியடிகள் ஐயாவை மனசில் நினச்சி எழுதின கதை. இந்த கதையெல்லாம் எழுதி 20 வருஷம் ஆச்சு. இதுக்கெல்லாம் உயிர் கொடுத்து இப்போல்லாம் கொஞ்சம் மாற்றி ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுமையாக, புரட்சியாக, உலகமே எதிர்பார்க்குற மாதிரி அப்படி ஒரு சினிமா கதை தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி சினிமா கதாபாத்திரம் வந்ததில்லை, யாரும் எடுத்ததில்லை, யாரும் நடித்ததில்லை, தயாரித்ததும் இல்லை, வெளியில் வந்ததும் இல்லை. ஒரு புதுமையாக இருக்கும், புரட்சியாக இருக்கும், தேசப்பற்று கதை, சமூக அக்கறை கொண்ட கதை. அப்படி கதை விறுவிறுன்னு பயங்கரமாக, சுறுசுறுப்பாக, பயங்கரமாக ஓடும் சார். இன்னொரு பாயிண்ட்டு சார், இதில் 2 சினிமா எடுக்கணும் சார். பார்ட் 1, பார்ட் 2. அந்த 2 சினிமாவும் நடித்து முடிச்சிடணும். நடித்து முடிச்சிட்ட வாட்டி 2 சினிமாவும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணணும். பாகம் 1, பாகம் 2. மகாத்மா கதையின் தலைப்பு பேர். அடுத்து மகாத்மா 2 பார்ட் 2 திருவிழா அப்படிங்கிற 2 கதையும் சேர்ந்தாப்பில் விடணும். ஒரு தேட்டரில் போட்டால் காலை காட்சி, மதியானம், இதில் 2 காட்சி. அப்புறம் பஸ் ஷோ, செகண்ட் ஷோ, 2 சினிமா. வரவங்க சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு தேட்டர்லேயே 2 டிக்கெட்டு வாங்கிக்குவாங்க. பஸ் ஷோ இது பார்ப்பாங்க, முதல் பாகம். 2வது ஷோ மேட்னி ஷோ, பார்ட் 2 கதையை பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கதை பிடிக்கும். அந்த கதையினுடைய ஆரம்பத்திலேருந்து உயிர் கொடுத்து 100 வருஷம் வாழ வச்சு அந்த கதையை கொண்டு போய் 2 சினிமாவும் எடுக்கிற மாதிரி நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் சார். படம் நீங்கள் ஷூட்டிங் எடுக்கிறத நல்லா புரிஞ்சுங்க. ஷூட்டிங் எடுக்கிறதும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துடணும். அதை கட் பண்ணி 3 மணி நேரம் ஒரு சினிமா, அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஒரு சினிமா. ஒரு மனுஷன் போனான்னா 6 மணி நேரம் தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு சோறு தின்னுட்டு சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு தான் போகணும், வரணும். இப்படி பயங்கரமாக இருக்குது சார். சார், கதையை சுருக்கமாக சொல்கிறேன் சார். இதெல்லாம் ஒரு பில்டப்பாக என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி ஒரு தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி உலகத்தில் இந்த மாதிரி சினிமா யாரும் எடுத்து வெளியே இட்டதில்லை. இது ஒரு புதுமையாக வெளியிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. புரட்சியாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும், உலகமே பேசுகிற லெவலில் இருக்கணும். அப்படி செமையாக இருக்குது சார். கதையின் சுருக்கமாக கொஞ்சம் சொல்கிறேன் சார். உங்களை இப்போ நேரில் வந்து நாளைக்கு பார்ப்பேன். பார்க்கும்போது கொஞ்சம் வாய் தடுமாறும், பயமாக இருக்கும், அச்சமாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் ஃபேஸ்புக்கு இந்த வீடியோவில் பேசி இதை உங்களுக்கு நாளைக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முழு கதையும் சொல்லலான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். சினிமா எடுத்ததுமே எழுத்துரியல் போடுவாங்க சார். சாமியை கும்பிடுவாங்க, சாமியை கும்பிட்டு எழுத்துரியல் போடுவாங்க. அந்த எழுத்துரியல் ஓடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஃப்ளாஷ்பேக் கதையில் வரும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நம்ம மகாத்மா காந்தி. சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஒரு 10 வருஷம் முள்ள தாண்டி ஓடி போயிடுச்சு. அவர் மேலகத்தில் 48 இறந்தார். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை மேலகத்துலேருந்து பூமியை பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்தியாவை சுற்றி பார்ப்பார். அன்றைக்கி சுதந்திர தினம் கொண்டாடுறாங்களா, நாடு நல்லா இருக்கா, நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். ஒவ்வொரு வருஷமும் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு மேலகத்துலேருந்து அப்படி இந்தியாவை சுற்றி வலை வந்துக்கிட்டு ஒரு ஆத்மாவாக சுற்றி வந்து மக்கள் நல்லா இருக்காங்களா, நாடு நல்லா இருக்கா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், சுதந்திரமாக இருக்காங்களா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் 9 வருஷம் இப்படி நல்ல முறையில் ஓடிட்டுருக்குது. எண்ணி 10வது வருஷம் 1957 அப்படின்னு எழுத்துறியில் போடுறோம். 57வது வருஷம் மேலகத்துலேருந்து மகாத்மா காந்தி பார்க்குறாரு. அப்போ பெரிய அராஜகம், அட்டூழியம்,
தீவிரவாத அச்சுறுத்தல், மதவாத அச்சுறுத்தல், ஜாதி சண்டை, மதச்சண்டை, பந்து, ரயில் மறியல், பஸ் மறியல் இப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை அந்த எழுத்துறையிலே காமிக்கிறேன் வெள்ளை பிக்சரில் அந்த காலத்தில் நடந்தது. அந்த அடிதடி கலாச்சாரம், அந்த குண்டு வைக்கிறது, பூமியில் குண்டு வைக்கிறது, வெடிக்கிறது இப்படிலாம் காமிக்கும்போது மகாத்மா கண்ணு தண்ணி விட்டுக்கிட்டு பூத்துன்னு அழுகுறாரு. ஒரு மூலையில் போட்டோவில் காமிக்கணும். மகாத்மா காந்தி அந்த மேலே மூலையிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கீழே இந்தியாவில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு எழுத்துறையில் ஒரு மேலோட்டமாக காமிக்கிறோம். காமிக்கும்போது அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே கடவுள் வந்து, என்ன நம்ம மகாத்மா இப்படி ஒரு நேர்மை நீதியாக இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இவர் ஏன் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து ஒரு பக்கம் ஒரு மூலையில் போட்டோவை வச்சு, ஏன் மானிடா அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காந்தியை கேட்குறாரு. நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சுதந்திர தினம் பாருங்கள், நாட்டையே அழித்து குட்டிச்சவராக்குறாங்க. இதில் மக்கள் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, பொழைக்கி வழி தேடுறாங்க. அங்கங்கே வெடிகுண்டு, பூமியில் வெடிகுண்டு, அங்கே வெடிகுண்டு, துப்பாக்கி சூடு இப்படி பயங்கரமாக இருக்குது. நாட்டையே அழிச்சிருவாங்க போல் தெரியுது. அதனால தான் நான் அப்படி அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை உடனே காப்பாற்றுங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி கேட்குறாரு. கேட்டுட்டு இதை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வரம் கொடுங்க, என்னை பூமிக்கு அனுப்புங்க. நான் பூமியில் போய் திரும்பவும் இந்த இந்தியாவுக்கு முழு சுதந்திரமாக மக்கள் நிம்மதியாக வாழணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கெல்லாம் அறிவுறுத்துகிற மாதிரி நான் இன்னொரு மகாத்மாவாக பூமிக்கு போய் இந்தியாவுக்கு அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் மனுஷனாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்பார். அப்போ அந்த நேரத்தில் பார்த்து இடி மின்னல் மழையெல்லாம் பெய்ய வச்சு அந்த பூமியில் வச்ச குண்டு, துப்பாக்கி தொழிற்சாலை, அந்த மருந்து இதெல்லாம் அந்த இடி மின்னல் பயங்கரமாக வேகமாக அடிக்கும்போது தீவிரவாதியெல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. காற்றுலலாம் ஆளெல்லாம் தூக்கிட்டு போவோம். அப்படி அந்த மருந்து கிருந்தெல்லாம் அந்த மழை இடி மின்னல் வேகத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதை ஒரு சக்தி கொடுத்து ஆண்டவன் அந்த சக்தியை கொடுத்து அந்த சுதந்திர தினம் அன்றைக்கி விடிஞ்சால் கொண்டாடுறாங்க. அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுறாரு. தீவிரவாதிகளாக ஓடிடுறாங்க. அதை அப்படியே மறந்துடுறாங்க. அது அப்படியே எழுத்திரியல் முடியுது. எழுத்திரியல் முடிஞ்சதையுமே சென்னை ஹைகோர்ட்டை காமிக்கிறாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் 2000 பேர் குப்புன்னு உள்ளே போகிறாங்க. படம் எடுத்ததுமே அதான். எழுத்திரியல் முடிஞ்சு இந்த பழைய பிளாஸ்பேக்கை காமிக்கிறோம். எழுத்திரியல் முடிஞ்சதுமே சென்னை ஹைகோர்ட்டை காமிக்கிறோம். ஹைகோர்ட்டில் ஒரு 2000 ஏழைகள் எல்லாம் கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச வேட்டி, அழுக்கு துணி எல்லாம் குளிக்காமையும் கிழுக்காமையும் ஒரு 3 நாளாக சோறு சாப்பிடாமல் பசிப்பட்டினியில் அப்படி கிவழ்ந்து உருண்டு பிறண்டு அதில் மாசமாக இருக்கிறவங்க, கர்ப்பிணிங்க, கை குழந்தை வச்சுருக்கிறவங்க, இப்படி ஒரு தூக்குரட்டு மாதிரி கையில் தொங்க விட்டுக்கிட்டு போகிறவங்க வரவங்க பார்க்கறதுக்கு ஒரு பரிதாபமாக இருக்கும். அந்த 2000 பேரும் பசிப்பட்டினியில் சென்னை ஹைகோர்ட்டை போய் நாடுறாங்க. ஜட்ஜிக்கிட்ட போய் அவங்களுடைய விளக்கத்தை சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிளாஸ்பேக்க கதை வரும். ஏன் இவங்க 2000 பேர் கோர்ட்டுக்கு வந்தாங்க, இவங்க ஏன் எதுக்கு கேட்குறாங்கும் போது அந்த பிளாஸ்பேக்கு கதையை எடுத்து விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு 2000 பேர் வசிக்கக்கூடிய ஊரில் சென்னை சிட்டியிலேருந்து ஒரு நபர் வந்து, சென்னை சிட்டியில் தார் ரோடு போடுறோம், தார் ரோடு போடுறதுக்கு ஒரு 2000 பேர் ஆட்கள் வேலைக்கு வேணும், நீங்கள் வாங்க, உங்களுக்கு சம்பளம் அதிகபட்சமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவருங்களும் வந்து லாரியில் பஸ்ஸில் ஏறி குடும்பத்தோடு சட்டி மூட்டையை கட்டிக்கிட்டு சென்னைக்கு போகிறாங்க தார் ரோடு போடுற வேலைக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த கிராமத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பஞ்சம், பசி, பட்டினி, மழை, வெயில் இல்லை, விவசாயம் காஞ்சி போச்சு. அந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்களும் இறக்கப்பட்டு, சரி நம்ம போய் இந்த பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்பேக்கில் அவங்களும் சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு போன இடத்துல 5 நாள் வேலை செய்கிறாங்க. தங்கறதுக்கு இடம் கொடுக்குறதில்ல, சரியான சாப்பாடு வசதி கொடுக்குறதில்ல அந்த மேஸ்திரி. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தார் ரோடு போட்டு ஓரத்தில் அந்த நடப்பாதையில் எல்லாம் படுத்து கிடப்பாங்க. வெராண்டாவில் ஒரு ரூம் இல்லை, கேம் இல்லை. அப்படி படுத்து கிடக்கும்போது இவங்க வேலை செஞ்ச காசு ஏற்கனவே தோடு, தொங்கட்டான், மூக்குத்தி, கால் செயின், அரணா கயிறு இதெல்லாம் கொஞ்சம் அறக்குறையாக போட்டிருப்பாங்க. ராவாக வந்து திருடனுங்க வந்து 2-3 மணிக்கு நைட்டில் வந்து அதெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கிற காசு பணத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு ஒரு 5-6 பேர் திருடனுங்க எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதில் வந்து இதை காணா போச்சு அப்படின்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் கொடுக்க போவாங்க. போலீஸும் கண்டுக்க மாட்டாங்க. போலீஸும் அந்த திருடனுக்கும் உடந்தையாக இருக்கும். அதனால் கண்டுக்க மாட்டாங்க, தட்டி கழிச்சிடுவாங்க. உடனே கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே ஒரு நாள் ஆகுது. அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன், போங்க 2-3 நாள் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ருவாங்க. 3ஆவது நாள் இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலன்ட்டு நம்ம கோர்ட்டுக்கே டைரெக்டாக போயிடலான்ட்டு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகும்போது இந்த வாதத்தை வைக்கிறாங்க. நாங்கள் ஒரு குட்டி கிராமத்திலேருந்து பசிப்பட்டினியோட அங்கே மழை வெயில் இல்லாத விவசாயம் காஞ்சி போய் அதனால் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து தார் ரோடு போடுற வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்த இடத்துல அப்படி நடப்பாதையில் படுக்க வச்சுட்டாங்க. இப்போ படுக்க வச்ச தவிர எல்லாம் நகை இருக்கிற தோட்டு தொங்கட்டெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. திருட அது போலீஸுக்கோ கலெக்டருக்கோ போனால் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க.
இது எங்கே போனாலும் வேலைக்கு வர மாட்டேங்குது. அதனால தான் உங்ககிட்ட ஜட்ஜ் ஐயா கிட்ட உங்ககிட்ட வந்து இப்போ சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பசி பட்டினியோடு இருக்கிறேன். மயக்கம் வருது. பேசுறதுக்கு கூட சத்து இல்லை. சாப்பிட்டா தான் நாங்கள் திரும்ப வேலைக்கு போக முடியும். ஊருக்கு போகணும். ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காசு இல்லை. இந்த சென்னை சிட்டியில் இருக்கவங்க யாராவது பஸ்ஸு காசு கொடுங்க, பால் கொடுங்க, பழம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, குழந்தைக்கு பால் ரொட்டி பன்னு பால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் யாரும் உதவி பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க. யாரும் சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்குறாங்க. ஒரு உதவியோ ஒரு எதுவுமே செய்கிறதுக்கு ஒரு சிட்டியில் யாருக்குமே ஒரு மனிதாபிமானம் இல்லை. இதை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம். தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவு இருக்கும்போது பக்கத்தில் டீ கடைக்காரர் தான் அந்த கோர்ட்டில் போய் ஒரு கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க ஏதாவது உதவி செய்வாங்க கோர்ட்டு மூலியமான்னு சொல்லி அறிவுரை சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்தோம். இதில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வருமானத்தை கொடுங்க, இல்லை அந்த திருடு போன பொருள்லாம் கண்டுபிடிச்சி கொடுங்க, இல்லை நீங்கள் எங்களை வெளியில் விட்டிங்களான்னு நாங்கள் தற்கொலை தான் செய்ய போகிறோம். அதனால் எங்களை ஜெயிலுக்குள்ளாரியே கூட அனுப்புங்க. நாங்கள் சந்தோஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கோம். அங்கேயே கல் மண் உடச்சி வேலையும் செய்கிறோம். அதுக்குண்டான சம்பளத்தை கொடுங்க. அதை உள்ள சோறு போகிறீங்க, களி கம்பிஞ்சோறு, அதை நாங்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிறோம். நீங்கள் எப்போ விடுதலை பண்ணுறீங்களோ அப்போ விடுதலை பண்ணுங்கள். நாங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு போயிடுறோம். இந்த திருடு போன பொருளாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த நிமிஷம் எங்கள் ஊரில் போய் பொழைச்சிக்கிறோம், விவசாயத்தை செழிக்க வச்சு பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜி மண்டை பிச்சுக்கிட்டு மிரண்டு போகிறாரு. என்னடா உலகத்தில் இந்த மாதிரி கேஸ் இது வரைக்கும் ஒரு நாள் வந்ததில்லை, பிடிச்சதில்லை, இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்கிறது? இவங்க வேறு வெளியில் விட்டால் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறாங்க. திருடனை கண்டுபிடிக்கணும்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆயிரும். உடனே கலெக்டரை வர சொல்லி முதலமைச்சரை வர சொல்லி ஆர்டர் போட்டு இந்த திருடு போன பொருளை பூரா 2000 பேர்த்துக்கிட்டையும் கொண்டு வந்து ஒப்படைக்கணும். பணம், பொருள், நகை, தோடு, தொங்கட்டா இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாரு. அது வரைக்கும் நீங்கள் ஜெயிலில் இருங்க, ஜெயிலில் வேலை செய்கிற காசும் தரோம், அதுலேயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரூம்பு தரோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி ஆர்டர் போட்டு தற்கொலை தண்டனை சட்டம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எடுத்து புரட்டி போட்டு இது தீர்ப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கோசரம் இந்த நான் ஒரு புது தீர்ப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஜெயிலில் தான் அந்த அம்மா மாசமாக இருக்குது. அந்த மாசமாக இருக்கிற அம்மா தான் மேலோகத்தில் மகாத்மா காந்தி ஆண்டவன் அருளை கொடுத்து அந்த மகாத்மா காந்தி உருவம் வந்து அந்த அம்மா வகுத்தில் பிறக்குது. சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் அந்த மாசமாக இருக்கிறவங்க தாய் தகப்பன் அந்த மகாத்மா காந்தி உருவத்தில் மகாத்மா பிறக்கிறாரு. மகாத்மா காந்தி அதே சுதந்திர தினம் அன்னைக்கே அந்த குழந்தை பிறக்கிற டைமுக்கு அதே டைமில் வில்லனுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை. வில்லன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன், இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரன். அவர் வந்து மத்திய மந்திரி, ரயில்வே துறை அமைச்சர். அந்த ரயில்வே துறை அமைச்சரில் அவருக்கு கோடியான கோடி, ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட பொருள் எல்லாம் சம்பாதிச்சு நிறையா வச்சுருக்காரு. இந்த சினிமா தேட்டரில் பிளாக்கில் டிக்கெட் விற்கிற மாதிரி தான் ரயில்வே டிக்கெட்டை தீபாவளி பொங்கல் திருநாள்னா 1000 டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு தருவார். அதேமாரி அவர்கிட்ட 5000 பஸ் ஓடுது, 5000 லாரி ஓடுது, 5 கப்பல் ஓடுது, 5 ஏரோப்ளேன் ஓடுது, 5000 பவுன் நகை வச்சுருக்காரு, 500 பவுன் வைரம் வச்சுருக்கிறாரு, மாவட்டத்துக்கு 5 பங்களா இருக்குது, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது இல்லாத மாவட்டத்துக்கு 5000 ரவுடியை வேறு வளர்த்து வச்சுருக்காரு. அப்படி மாவட்டத்துக்கு 5000 ரவுடியை வளர்த்து வச்சது இல்லாத அந்த 5000 ரவுடிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இலவசமாக காளி மனை கொடுத்து அதில் விவசாயம் பண்ண சொல்லி, உற்பத்தி பண்ண சொல்லி, அவங்களுக்கு வேலை வெட்டியை கொடுத்து மாதம் 50,000 சம்பளமும் கொடுத்து, அடுத்தது வந்து இந்த வில்லன் வந்து முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நமக்கு வாரிசு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பில் அடுத்தது பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணுங்கிற வெறியில் அந்த ரவுடியை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற இந்தியாவை சுற்றிலையும் ஓட்டு போடும்போது எலெக்ஷன் வரும்போது ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டுதல் பண்ணி அது எதிர்க்கட்சிக்காரங்க மேலே பழியை போட்டு இவர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்படி ஒரு சுச்சுவேஷன். வில்லன் வந்து பயங்கரமான வில்லன். அவர் நெருங்க முடியாது, தொட முடியாது. 7 அடி ஹைட் இருப்பார், 200 கிலோ வெயிட் இருப்பார். அப்படி பயங்கர வில்லன். அது மூளை பயங்கரமாக வேலை செய்யும். எப்படி காய் நவுத்தணுமோ, எப்படி செய்யணுமோ, அதை நவுத்தி எப்படி ஓட்டு வாங்கணுமோ, எப்படி எலெக்ஷன் நடக்குமோ அப்படி நடந்து அப்படி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அப்படி அடுத்த பதவிக்கு போகலாங்கிற ஐடியாவை தூதாக பண்ணிக்கிட்டு இருப்பார். இதில் வந்து ஜெயில் கைதி பிறக்கிறாரு ஹீரோ. ஏழ்மை, கூலி, வறுமை, பசி, பட்டினியோட அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் மகாத்மா தான் அந்த வில்லனை எதிர்க்க போகிறாரு. எதிர்ப்புக முடியுமா முடியாதா அதை நான் நேரில் சொல்கிறேன் சார். சஸ்பென்ஸு இப்போ ஒரு 15 நிமிஷம் ஓடிடுச்சு. அதுக்கு மேலே நான் நேரில் வந்து முழுசாக சொல்கிறேன் சார். அதுலேயே பார்ட் 2 இருக்குது. அப்புறம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த கதை முடிகிறப்ப 1000 பேர் தேட்டரில் கண்ணு தண்ணி விட்டுருவாங்க சார். 1000 பேர் சிரிப்பாங்க சார். 1000 பேர் கை தட்டுவாங்க. அப்படியே மட்டும் சீன்லாம் பயங்கரமாக வச்சுருக்கேன். ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, ஓட்டு எண்ணுவாங்களா எண்ண மாட்டாங்களா, எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சுவாரஸ்யமாக நிறையா இருக்குது. சட்டசபை நிகழ்ச்சி வரும், பாராளுமன்ற நிகழ்ச்சி வரும், ரோட்டில் மறியல், அடிதடி, உண்ணாவிரதம், ஊர்வலம், அப்படி இது எல்லாமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கப்பு சிப்புன்னு நிப்பாட்டி வர்றாரு. படம் முடிகிற நேரத்தில்
இந்த கிராமத்துலேருந்து 2000 பேர் போனாங்க பாருங்க, பசி பட்டினி வறுமையோட திருடெல்லாம் திருடிட்டு போயிட்டானே. அதே மாதிரி சென்னை சிட்டியிலேருந்து லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போவாங்க படையெடுத்துக்கிட்டு. ஒருத்தர் கூட சென்னையில் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கிராமத்துக்காரங்களை என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, வாங்க வாங்க எப்போ வந்தீங்க, வரவேற்கிறோம், வாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வயிறார சாப்பாடு போடுவாங்க. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் நேரில் சொல்கிறேன் சார். முதல்ல வகுத்து பசியை போய்கிட்டு அவங்களுக்கு உழைப்பை கொடுத்து, விவசாய நிலத்திலேயே மற்ற தொழில் ஃபேக்ட்ரியிலேயே உழைப்பை கொடுத்து, உண்மையை கொடுத்து, தங்க வீடு கொடுத்து, எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்து, அவங்கள இருந்து ஒரு 5-6 மாதமாக வாழ வச்சு வரவேற்று அப்படி ஒரு கண்ணியமாக கௌரவமாக அந்த கிராம மக்கள் வாழ்த்தி வரவேற்பாங்க. அதே இவங்க கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகும்போது சிட்டியில் இருக்கவங்க யாருமே கட்டுக்க மாட்டாங்க. மனுஷனுக்கு மனுஷன் உணர்த்தக்கூடிய சினிமா கதை சார். அப்படி செமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது சார். நேரில் சொல்கிறேன், பார்ட் 2 அதை விட பயங்கரமாக இருக்குது சார். அதாவது இந்த மகாத்மா காந்தி தமிழ்நாட்டை திருத்திட்டாரு. ஹீரோ வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த கிராமத்தில் இருக்க 2000 பேர்த்துக்கும் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பதவி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. அதில் விருதும் வாங்கி கொடுத்துட்டாரு. தமிழ்நாடு முதன்மை மாநிலம், முன்னோடி மாநிலம், வல்லரசு தமிழ்நாடு அப்படிங்கிற ஜனாதிபதிக்கிட்ட விருதும் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த கிராமத்தில் உள்ள 2000 பேர்த்துக்கும் விருது வாங்கி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் ஒரு விருது, ஹீரோவுக்கும் ஒரு விருது. இதெல்லாம் வாங்கி இந்த விருது கொடுத்துட்டு இருக்கும்போது எதிரி வில்லன் வந்து ஹீரோவை சுட்டு கொன்றுவார் அந்த மகாத்மாவை. அந்த மகாத்மா இறந்து போயிடுவார். அந்த மகாத்மாவுக்கு அந்த 2000 பேரும் அந்த சென்னை தலைமைச் செயலகத்திலே சிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு செங்கலை எடுத்து கொடுக்க அதோட படம் முடியுது. அதுக்கு மேலே 2வது பாகம் வரும் சார். அந்த 2வது பாகத்தில் அந்த சிலை கட்டி முடித்து மௌன அஞ்சலி செலுத்தும் போது அந்த கண்ணு பளிச்சுன்னு அப்படி மின்னும் பயங்கரமாக. அப்படி ஒரு மின்னல் போது இப்படி தலையை ஆட்டிட்டு இப்படி கண்ணு மின்னல் போது அப்போ இடிக்கும், மழை வரும், பயங்கர காற்று வீசும். அப்போ வந்து அந்த ஆத்மா வந்து இன்னொரு உருவத்தை பிறந்து அந்த இந்தியாவையே நாட்டை ஆண்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடை எப்படி இது மாதிரி பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு இந்தியாவை நம்பர் 1 மாநிலமாக, முதன்மை மாநிலம், முன்னுரிமை மாநிலம், வல்லரசு தமிழ்நாடு, சரித்திர சுதந்திர இந்தியாவை மாற்றி அமைச்சு அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கிட்ட விருது வாங்கி அதுக்கப்புறம் 3 லட்சம் பேர்த்துக்கு விருது வாங்கி கொடுத்து, இதெல்லாம் கதை எங்கெங்கேயோ போகுது சார். நீண்டுக்கிட்டே போகும். கதை சொல்லணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சார். நேரில் சொல்கிறேன் சார். இப்போ செல்லு ஓவர் ஆயிடுச்சு, சூடேறி போச்சு. நன்றி வணக்கம் சார். அப்படி கதை பின்னி பெணல் எடுக்கு சார். இந்த மாதிரி கதையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே பயங்கரமாக இருக்குது சார். சினிமா, கதை, கவிதை, கற்பனை, பாடல், நகைச்சுவை, கட்டுரை ஆசிரியர் வீரபத்திரன், வீரகனூர் போஸ்ட்டு. செல் நம்பர் குறிச்சிங்க சார், 93 42 92 14 73 சார். ஜெய்ஹிந்த் இந்தியா, வாழ்க வளமுடன். கதை, வசனம், பாடல், நகைச்சுவை அனைத்து செட்டப்பாக இருக்குது சார். ஒவ்வொரு கதைக்கும் 3 பாட்டு 3 ஃபைட்டு சார். அதேமாரி 2 சினிமாவுக்கும் இதுக்கு ஒரு 3 பாட்டு அதுக்கு ஒரு 3 பாட்டு சார். 2 சினிமாவும் சேர்ந்தாப்பில் ரிலீஸ் பண்ணு சார். ஒரு பேன் இந்திய கதையாக வரும் சார், ஹாலிவுட் கதையாக வரும் சார். ஒவ்வொரு சினிமாவும் 1000 கோடி ரூபா லாபம் சம்பாதிக்கும் சார். 2 சினிமாவும் 2000 கோடி ரூபா லாபம் சம்பாதிக்கும் சார். அப்படி சார் செமையாக இருக்குது சார். நீங்கள் சொந்த தயாரிப்பாகவே தயாரிக்கலாம் சார். உங்கள் சம்பளத்தை கழித்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த படத்துக்கு 100 கோடி, அந்த படத்துக்கு 100 கோடி, 200 கோடி ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும் 2000 கோடி ரூபா லாபம் சம்பாதிக்கலாம். இது ஒரு கடைசி சினிமாவா, ஒரு ஃபேன் இந்தியா சினிமாவா, ஒரு உலக லெவலில் கொண்டு போகிற மாதிரி டபுள் சினிமா எடுத்து ஓட விடுங்க சார். நன்றி வணக்கம் சார். நாளை காலையில் வந்து உங்களுக்கு நேரில் பார்க்குறேன் சார். தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த் இந்தியா, ஜெய்ஹிந்த் இந்தியா, வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம் சார்.